ஆறுபடை வீடுகளில் முதல் தளமான திருப்பரங்குன்றத்தின் சிறப்பு உங்களுக்கு தெரியுமா? திருச்செந்தூரில் சூரபத்மனை வதம் செய்து தேவர் குலத்தையே காத்த முருகப்பெருமானுக்கு நன்றி சொல்லும் விதமாக ஒரு பரிசு தர விரும்பிய இந்திரன் தன் சொந்த மகளான தெய்வானையை முருகனுக்கு மனம் முடித்து தர முடிவெடுத்தார். கோடான கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிமார்களும் இணைந்து முருகனுக்கு தெய்வானையை மனம் முடித்த தலமே திருப்பரங்குன்றமாகும். இத்தலத்தில் முருகன் திருமண கோலத்தில் வள்ளி தெய்வானையோடு காட்சியளிக்கிறார். திருக்கோயிலின் மூலவர் பாலசுப்பிரமணியன் என்ற பெயரில் மக்களால் போற்றப்படுகிறார். தமிழகத்தில் உள்ள குடைவரை கோவில்களில் இதுவும் ஒன்றாகும். கோவிலில் உள்ள மூலவர் அங்குள்ள பாறையிலேயே செதுக்கப்பட்ட சிற்பம் என்பது பலராலும் அறியப்படாத உண்மையாகும். திருப்பரங்குன்றத்தின் மலையை ஆகாயத்திலிருந்து பார்த்தால் பரம்பொருளான சிவபெருமான் வடிவில் காட்சியளிப்பதாக புராணங்கள் கூறுகிறது. அதனால் குன்றம் திருப்பரங்குன்றம் என்ற பெயரும் வந்தது. தெய்வானைக்கு திருமணம் நடந்த தலம் என்பதால் திருமணம் ஆகாதவர்கள் இத்தலத்தில் வழிபாடு செய்து வந்தால் திருமண தடை நீங்கும். மேலும் திருப்பரங்குன்றத்தில் திருமணம் நடத்தி கொண்டால் சகல செல்வ வளமும் பெற்று சிறப்புடன் வாழ்வார்கள் என்பது இத்தலத்தை போற்றப்பட்ட முனிவர்களால் சொல்லப்படும் உண்மையாகும். இத்தலத்தின் மிக சிறப்பு என்னவென்றால் இங்குதான் முதலில் வேலுக்கு அபிஷேகம் செய்யும் முறை இங்கு இருந்து தொடங்கப்பட்டது. ஆறுபடை வீடுகளில் முதல் தளமான திருப்பரங்குன்றத்தின் சிறப்பு உங்களுக்கு தெரியுமா? திருச்செந்தூரில் சூரபத்மனை வதம் செய்து தேவர் குலத்தையே காத்த முருகப்பெருமானுக்கு நன்றி சொல்லும் விதமாக ஒரு பரிசு தர விரும்பிய இந்திரன் தன் சொந்த மகளான தெய்வானையை முருகனுக்கு மனம் முடித்து தர முடிவெடுத்தார். கோடான கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிமார்களும் இணைந்து முருகனுக்கு தெய்வானையை மனம் முடித்த தலமே திருப்பரங்குன்றமாகும். இத்தலத்தில் முருகன் திருமண கோலத்தில் வள்ளி தெய்வானையோடு காட்சியளிக்கிறார். திருக்கோயிலின் மூலவர் பாலசுப்பிரமணியன் என்ற பெயரில் மக்களால் போற்றப்படுகிறார். தமிழகத்தில் உள்ள குடைவரை கோவில்களில் இதுவும் ஒன்றாகும். கோவிலில் உள்ள மூலவர் அங்குள்ள பாறையிலேயே செதுக்கப்பட்ட சிற்பம் என்பது பலராலும் அறியப்படாத உண்மையாகும். திருப்பரங்குன்றத்தின் மலையை ஆகாயத்திலிருந்து பார்த்தால் பரம்பொருளான சிவபெருமான் வடிவில் காட்சியளிப்பதாக புராணங்கள் கூறுகிறது. அதனால் குன்றம் திருப்பரங்குன்றம் என்ற பெயரும் வந்தது. தெய்வானைக்கு திருமணம் நடந்த தலம் என்பதால் திருமணம் ஆகாதவர்கள் இத்தலத்தில் வழிபாடு செய்து வந்தால் திருமண தடை நீங்கும். மேலும் திருப்பரங்குன்றத்தில் திருமணம் நடத்தி கொண்டால் சகல செல்வ வளமும் பெற்று சிறப்புடன் வாழ்வார்கள் என்பது இத்தலத்தை போற்றப்பட்ட முனிவர்களால் சொல்லப்படும் உண்மையாகும். இத்தலத்தின் மிக சிறப்பு என்னவென்றால் இங்குதான் முதலில் வேலுக்கு அபிஷேகம் செய்யும் முறை இங்கு இருந்து தொடங்கப்பட்டது.